அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அந்த விவசாயிக்கு ஒரு மகன். அவனுக்கு கைகளும் இல்லை, கால்களும் இல்லை. அந்த விவசாயியோட மகன், அவன் பேர் லெப்போ. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் போய் கடவுளை பார்த்து நான் சில கேள்விகள் இருக்குது, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் என்னை படைச்சேன்னு சொல்லி நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறான். இப்படியே ஊர்ந்து போய்கிட்டே இருக்கிறான். போயிட்டு இருக்கிறப்போ ஒரு விவசாயி அவனை பார்த்துட்டு, நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டோன்னா, நான் கடவுளை பார்த்து சில கேள்விகள் கேட்கறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீ அப்படி கடவுளை பார்த்தீன்னா, நான் நிறைய உழைக்கிறேன், ஆனாலும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஏன் நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீ அவர்கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான். அப்போ ஒரு நெசவாளி வரான். நெசவாளி பார்த்துட்டு சொல்கிறான், நானும் என்னுடைய 5 தம்பிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நிறைய உழைக்கிறோம், ஆனாலும் நான் இன்னும் வறுமையிலே இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டுட்டு வான்னு சொல்கிறான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான். அப்போ ஒரு பொண்ணு வரா, ரொம்ப பணக்கார பொண்ணு. அவள் கேட்குறா, நான் எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனாலும் எனக்கு குழந்தை இல்லை, ஏன் எனக்கு குழந்தை இல்லைன்னு கடவுளை கேட்டுவான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவன் அப்படியே போயிட்டுருக்கிறான். ஒரு நாள் ரோட்டில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு வயசான முதியவர் மயக்கடிச்சு விழுந்து கிடக்கிறாரு. அவன் அப்படியே ஊர்ந்து போய் வாயில் தண்ணி மொண்டுகிட்டு அவர் மூஞ்சில் தெளிச்சு விட்டு அவரை எழுப்புறான். அவர் எந்திரிச்சு பார்த்துட்டு, நீ யார் என்னன்னு கேட்குறாரு. நான் கடவுளை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ உன்னோட கண்களை எனக்கு கொடுத்தீன்னா நான் கடவுளை பார்க்கறதுக்கு வழி சொல்கிறேன்னு சொல்கிறான். உடனே அவனோட கண்களை தோண்டி அவர் கையில் கொடுக்குறான். அந்த செகண்ட் உடனே அந்த முதியவர் மறைஞ்சு அங்கே கடவுள் தோன்றாரு. நான் தான் கடவுள், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நிமிஷம் அவனுக்கு கை கால்கள் வந்துடுது, கண்களும் திருப்பி வந்துடுது. அப்போ சொல்கிறான், இந்த விவசாயி ஏன் கஷ்டப்படுறான், இந்த நெசவாளி ஏன் கஷ்டப்படுறான், அந்த பொண்ணுக்கு ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வர்ற வழியில் இவங்கெல்லாம் கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில்னு சொன்னப்போ அந்த கடவுள் சொல்கிறாரு, அந்த விவசாயி எல்லா வருமானத்தையும் அவனே எடுத்துக்கிறான், கூலி வேலை செய்கிறவங்களுக்கு எதையும் பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால் கஷ்டப்படுறான். அந்த நெசவாளி 5 தம்பிகளோட உழைப்பையும் சுரண்டி அவன் மட்டுமே சந்தோஷமாக இருக்கிறான், அவன் யாருக்கும் எதுவும் தர மாட்டேங்கிறான், அதனால் அவன் கஷ்டப்படுறான். அந்த பொண்ணுக்கு அன்பே இல்லை, ஒரு குழந்தைய பராமரிக்கிற அளவுக்கான அன்பு அவளுக்கிட்ட இல்லை, அன்பு எப்போ வருதோ அப்போ அவளுக்கு குழந்தை வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த லெப்போ புரிஞ்சுக்கிறான், நம்மளோட கஷ்டங்களுக்கு காரணம் நாம தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்போது திருப்பி அவர் கடவுள்கிட்ட கேட்குறான், நீங்கள் ஏன் கை கால்களை மனிதருக்கு படைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது கடவுள் சொல்கிறாரு, கஷ்டம்னு உள்ளவங்களுக்கு ஓடி உதவுறதுக்கு கால்களையும் அள்ளி கொடுக்கறதுக்கு கைகளையும் கட்டி அரவணைக்கிறதுக்காக கைகளையும் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான். நம்மளுடைய செயல்கள் தான் நம்ம கஷ்டங்களுக்கு காரணம், உங்களுடைய செயல்கள் தான் உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம். வாழ்க வளமுடன்.